நேற்று ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை காவல்துறை விசாரணைக்கான இதை எடுக்கும் பொழுது நாம் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தோம். அவருக்கான பாதுகாப்பு மிக முக்கியமானது. அவரை மூன்றாம் தரப்பினராக மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்திவிடக்கூடாது என்பதை எச்சரித்ததனால் நீதிமன்றமும் அவருக்கான பாதுகாப்பை விசாரணை அதிகாரி உறுதி செய்ய வேண்டும் என அளித்து வழக்கறிஞர்கள் 3 முறை அந்த விசாரணைக்கு இடையில் போய் சந்திக்கலாம் கூறியிருந்தது. அதை போலவே வழக்கறிஞர்களும் சென்றார்கள், சந்தித்தார்கள். எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாமல் அவருக்கான மருத்துவ சிகிச்சையோட ரிப்போர்ட்டோட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. எந்த துன்புறுத்தலும் இல்லைன்னு அவரும் சொல்லியிருக்காரு. நாமும் அதை நேரடியாக கேட்டுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இது அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் இனிமேல் அடுத்த கட்டமாக நம்ம விசாரணைக்கு எல்லா ஒத்துழைப்பும் செஞ்சுருக்கோம். ஒரு விசாரணை ஏறக்குறைய இது முடிஞ்சிருச்சுன்றது தான் அர்த்தம். ஒருத்தரை கைது செஞ்சாங்க, அந்த கைதுக்கான அவங்க காவல் எடுத்து விசாரிக்கவும் செஞ்சுட்டாங்க. அப்போ விசாரணை சற்றேறக்குறை முடிந்து விட்டுருன்னு தான் அர்த்தம். அதனால் பெயில் கொடுக்கறதுல எந்த நிபந்தனையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவருக்கான பிணை என்பது நாளைக்கு வருது, பேசுவோம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவளுடைய நாம் நீதிமன்றத்தில் கேட்டிருக்கோம். அவங்களுடைய வீட்டு பத்திரங்கள் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக மனு நாளைக்கு செய்கிறோம். இது தவறான ஒரு நடவடிக்கை. நீதிமன்றத்தில் அவங்க அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஒளிபரப்பிய கருவி இந்த மாதிரி விஷயங்களை தான் கேட்டாங்க, இதில் பதிவு செஞ்சாங்க. அதுக்கு மாறாக அவங்க இதை செஞ்சுருக்காங்க. அதனால் அதை வாங்குவதன் வழியாக அந்த தொழில் ஒரு வியாபாரம், அது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய இதை நீங்கள் முடக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அது கூறியிருக்கோம். நாளைக்கு அதுக்கான மனு போடுவோம்.